இந்த நாளின் காலை வேளை தியான வேலைக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளின் வார்த்தை எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கிறாரு. அப்பொழுது கூப்பிடும்பொழுது தான் நான் உனக்கு உத்தரவு கொடுக்க முடியும். நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன். கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார்ல. அதே மாதிரி இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. இப்போ நம்ம நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம்னா, நம்முடைய பிரச்சனைகள் அதிகமாகும்போது நம்ம ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு வேறு வழிகளை எப்படியாவது நம்ம இது பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உன்னால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர் தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் செய்தவர் அவர் தான். நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்மளால் அதை புரிஞ்சிக்கவும் முடியாது, நம்மளால் அதை தெரிஞ்சுக்கவும் முடியாது. அவர் நடத்தப்போகிற பாதை அவ்வளோ பெருசு. அதை நாம் விசுவாச கண்களால் தான் பார்க்க முடியும். ஏசாயா 64:4 கூட, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்களால் கண்டதும் இல்லை என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுதில்லை. அதுபோல் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நீ அறியாதது உனக்கு எட்டாதது, நம்ம எட்டி பார்த்தாலும் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்போ அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பாரு. எசேக்கியேலில் கூட 36 அதிகாரத்தில் ஒரு வசனம், இதை நான் அவங்களுக்கு செய்யணும்னா அவங்க என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி என்னுடைய சொல்ல கேட்டு நீங்கள் நடந்தீர்களானால் இது உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நோக்கி கூப்பிட தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம கஷ்ட நேரங்களில், பிரச்சனை நேரங்களில், நம்மளால் முடியாத நேரங்களில் நம்ம அபயமிட்டு கூப்பிடணும். அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன், என் கூப்பிடுதல் அவர் செவியில் போய் ஏறிற்று அப்படிங்கிற சங்கீதம் 18 தாவீது ராஜா. அப்போ யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்களாம் பதிலை பெற்றுக்கொண்டாங்க. நாமும் கூப்பிடும்போது நமக்கு உத்தரவு கொடுத்து பெரிய காரியங்கள், அறியாத வெட்டாத பெரிய காரியங்கள் நமக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு உண்மையான வார்த்தை. நாம் அவரை கூப்பிட்டு பாருங்கள். அப்போ அவர் உத்தரவு கொடுக்குறா இல்லையான்னு பாருங்கள். உங்களுடைய அறிவு கேட்டாத காரியங்களை அவர் செய்கிறாரான்னு பாருங்கள். இந்த வார்த்தை உண்மைதானா என்று சோதித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எனக்கு நீங்கள் சோதித்து பாருங்கள்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் எல்லாமே ஆவியானவரால் எழுதப்பட்டது. எதுவுமே மாறாது, எல்லாமே நிறைவேறும். ஆகவே நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அப்போ அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு. நமக்கு அறியாத எட்டாத பெரிய காரியங்கள் நமக்கு தெரிவிப்பார். அப்போ நம்ம புரிந்து கொள்ள முடியும், கர்த்தர் நம்ம இவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார் என்று சொல்லி. இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அப்போ அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் சொன்னீங்களே. வாக்கு மாறாத ஆண்டவரே, வல்லமை உள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோப்பா. அப்போ நீங்கள் உத்தரவு கொடுத்து எங்களை அறியாத எட்டாத உயரமான ஸ்தலத்தில் நிறுத்த நீர் வல்லவர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி.